2026ல கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்றீங்களா? அப்போ உங்களுக்கு பேங்கிங் தான் சூட்டபிள் செக்டார். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சொசைட்டிலே மோஸ்ட் ரெஸ்பெக்டபிள் அண்ட் பிரஸ்டீஜியஸ் ஜாப்ஸ். அண்ட் வருஷத்துக்கு நியர்லி 15 to 20 ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்ஸ் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார்ல மட்டும் வருது. ஸோ அப்படிப்பட்ட எக்ஸாம்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் இல்லையா? இங்கே தான் நம்ம சுரேஷ் பேங்கிங் உள்ள வராங்க. உங்களுக்கு குவாட் லெவல் ப்ராக்டிஸ்லேயே லேர்னர்ஸ்க்காக கிளாஸ் பேட்ச் அண்ட் பிக்னஸ்க்காக ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் இன்டர்மீடியட் அண்ட் டாப்பர்ஸ்க்காக மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச் அண்ட் சூப்பர் பேட்சும் ஆஃபர் பண்றாங்க. இது போக நம்ம சுரேஷ் பேங்கிங்ல ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டிஜிட்டல் லேப் ஃபெசிலிட்டிஸ், டெய்லி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் டெஸ்ட் வித் கரெக்ஷன் கிளாஸும் ஆஃபர் பண்றாங்க. ஸ்டூடெண்ட்ஸோட டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் சால்வ் பண்றதுக்கு மென்டார் சப்போர்ட் அண்ட் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு செப்பரேட் ஸ்டடி ஹால்ஸ் வித் 24/7 ஆக்சஸ். சுரேஷ் பேங்கிங் ஆப்ல ஆஸ்பிரன்ஸ் அவங்களை டெவலப் பண்றதுக்காக அன்லிமிட்டட் டெஸ்ட்ஸும் ஆஃபர் பண்றாங்க. ஒன் டைம் ஃபீ பேமெண்ட் வித் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சஸ் அப் டு பிளேஸ்மெண்ட். உங்களோட பேங்கிங் ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணுமா? April 26 நம்ம சுரேஷோட 7 பிரான்ச்சஸ்லையும் நியூ பேங்கிங் கிளாஸ் பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க வித் ஃப்ரீ இன்ட்ரோ கிளாஸஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாம அவைல் பண்ணுங்க. அச்சீவ் யுவர் பேங்கிங் ட்ரீம்ஸ் வித் சுரேஷ் பேங்கிங். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட நேம் லக்ஷ்மி பிரியா. நான் எஸ்ஆர்பி டிஆர்பி ரெண்டுமே கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணங்கள் நான் 4 காரணம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு காரணம் எங்கள் அம்மா. நான் இவ்வளோ தூரம் இங்கே நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு எங்கள் அம்மா தான் முதல் காரணம். அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணது, என் குழந்தைய பார்த்துக்கிட்டது, நீ படிமா உன்னால் கண்டிப்பாக பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னது. இந்த மோட்டிவேஷன் நான் இந்த அளவுக்கு வந்ததுக்கு ஒரு காரணம். அடுத்து என்னோட ஹஸ்பண்ட். அவர் இவ்வளோ தூரம் என்னைய படிக்க வச்சதே அவர் தான். இங்கே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் சேர்த்து விட்டதுலேருந்து, ஐசிஎம் சேர்த்து விட்டதுலேருந்து எல்லாமே பண்ணது அவர் தான். அவருக்கும் நான் என் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோட அக்கா. என்னோட அக்கா நீ டிஎன்பிசியே படிச்சுட்டு இருக்க, எனக்கு மெயின்ஸ் 3 மார்க்கில் போயிருச்சு. 2025 குரூப் 2A மெயின்ஸ் எழுதினேன். 3 மார்க் போயிருச்சு. ரொம்ப அழுதுட்டு உட்காந்துருந்தப்போ எங்கள் அக்கா சொன்னது, அது நீ டிஎன்பிஎஸ்சி இருக்கட்டும், இருந்தாலும் நீ வேறு ஏதாவது படி, அதில் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னது எங்கள் அக்கா தான். எங்கள் அக்காவால் தான் நான் டிசிஎம் கோர்ஸ் தூத்துக்குடியில் போய் சேர்ந்தேன். இப்போ எஸ்ஆர்பி டிஆர்பி ரெண்டுமே கிளியர் பண்ணி இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அதுக்கு ஒரு காரணம் எங்கள் அக்காவை நான் சொல்லுவேன். அடுத்து 4வது காரணம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. நான் 2024 ஜான்வரியில் இங்கே நான் கிளாஸ் சேர்ந்தேன். டெஸ்ட் பேட்ச் மெயினாக டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா டெஸ்ட் பேட்சையும் தாண்டி ஆன்சர் டிஸ்கஷன் ஒரு பார்ட் இருக்கும். நான் திருச்செந்தூர்லேருந்து வர்றேன். 5 மணிக்கு தான் டெஸ்ட் எங்களுக்கு முடியும். ஆன்சர் டிஸ்கஷன் முடிகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இருந்தாலும் எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் டிஸ்கஷன் பார்ட் நான் அட்டன் பண்ணாமல் போவே மாட்டேன். ஏன்னா அங்கே நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த டிஎன்பிஎஸ்சி சேரும்போது எனக்கு எப்படி படிக்கிறது, என்ன படிக்கிறதுனே தெரியாது. நான் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட். ஆனால் எனக்கு இது எப்படி படிக்கிறதுன்னா ஒன்றுமே தெரியாமல் இருந்துச்சு. இங்கே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் டெஸ்ட்டு போட தான் எனக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடச்சிச்சு. எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது நல்லா எனக்கு தெரிஞ்சிச்சு. அந்த ஆன்சர் டிஸ்கஷன் நிறைய பாயிண்ட்ஸ் அவங்க சொல்லுவாங்க. ஸோ இப்படிலாம் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் 2024 ப்ரிலிம்ஸ் நடந்துச்சு. அதில் நான் கிளியர் பண்ணி 2025 மெயின்ஸ் நான் எழுதினேன். எனக்கு ஒரு 3 மார்க்கில் போயிருச்சு. அடுத்து இப்போது குரூப் 2A ப்ரிலிம்ஸ் எழுதினேன். அதுவுமே எனக்கு ஒரு 2 மார்க்கில் போயிருச்சு. இந்த ஐசிஎம் கோர்ஸ் ஜாயின் பண்ணதும் இப்போ எஸ்ஆர்பி டிஆர்பி நான் கிளியர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக என்னோட எய்ம் குரூப் 1 எக்ஸாம். கண்டிப்பாக நான் குரூப் 1 எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகி இதே மேடையில் இதே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் நான் கண்டிப்பாக நிற்பேன். அதுக்கான ஒரு முதல் படியாக நான் இதை பார்க்குறேன். நான் அதுக்கப்புறம் என்னோட டிசிஎம்மில் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கா, மோனிஷாங்கிற பேர். அவள் சொல்லுவா, எஸ்ஆர்பி எழுதிட்டு வந்ததும் நான் சொன்னேன், எனக்கு இவ்வளோ கட் ஆஃப் வருதுடி, எனக்கு கிடைக்குமான்னு தெரியல அப்படி சொல்லுவேன். அவள் சொல்லுவா, கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும் பார், நீ 2லையுமே பாஸ் ஆகி நீ இந்த மேடையில் நிற்ப, அதே மாதிரி நீ குரூப் 1 பாஸ் ஆகி ஒரு டெப்டி கலெக்டர் ஆவ அப்படி சொல்லிட்டு அவள் மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாள். அவள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக நான் குரூப் 1 எக்ஸாம் பாஸ் ஆகி இதே மேடையில் இதே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஒரு அச்சீவராக நான் கண்டிப்பாக பேசுவேன். என்னோட வெற்றிக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு எனக்கு சுகேஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரோட பாலிட்டி கிளாஸஸ் நான் அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அவரோட பாலிட்டி கிளாஸஸ். சுதர்சன் சாரோட மேக்ஸ் கிளாஸஸ், ராஜா சாரோட மேக்ஸ் கிளாஸஸ். அதுக்கப்புறம் நான் இந்த எஸ்ஆர்பி டிஆர்பி பாஸ் ஆனதுக்கு மெயினான ரீசன் பட்ராஜ் சாரோட அந்த இன்டர்வியூ செஷன்.
அவர் அந்த இன்டர்வியூவில் வந்து எப்படி எப்படிலாம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அதனால் வந்து அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சு. நான் இந்த எஸ்ஆர்பி டிஆர்பியில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு. அதாவது பட்ராஜ் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்னோட இன்ஸ்பிரேஷன் சுகேஷ் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் வந்து என்னோட தேங்க்ஸ். என்னோட வெற்றிக்கு காரணமாக இருந்த இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இனி படிக்க போகிற ஆஸ்பிரன்ஸ்க்கு வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, கன்சிஸ்டன்சி ப்ளஸ் ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பும் தொடர் முயற்சியும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும். இந்த மேடையில் வந்து எல்லாரும் வந்து நின்று பேச முடியும். எப்பயுமே வந்து நம்ம இலக்கு வந்து வானத்தை நோக்கி இருக்கணும். அந்த வானத்தை நோக்கி நம்ம ஏணி போட்டு அதில் ஏறணும். அந்த ஏணியாக கண்டிப்பாக எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்குமே இந்த சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வந்து இருக்கும் அப்படி சொல்லிட்டு நான் வந்து நம்புகிறேன். எல்லாருமே வந்து இதே மாதிரி மேடையில் வந்து பாஸ் ஆகணும் அப்படின்னு வந்து என்னோட ஆசை. தேங்க்யூ. சுரேஷ் IAS Academy.